ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலே அதிரடி தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பதிலடியே இல்லாமல் இஸ்ரேலை பொளந்து கட்டிகிட்டு இருக்கு ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு மாய பிம்பமாக காட்டி கொண்டிருந்தது. அதுக்கு நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பார்டரில், அது நிறையா இடத்துல கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அப்படின்னா ஆந்திரா பார்டரில் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் போகிறவங்கள்டெல்லாம் ஒருத்தர் கருப்பு போர்வை ஒன்று இருக்கும். மலையூர் மம்பட்டியான் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கருப்பு போர்வை சைடில் ரெட்டு கோடாக இருக்கும். அதை அப்படி போத்திட்டான்னா பெரிய ரவுடி. அந்த காலத்தில் பெரிய மீசை தாடி வச்சுருப்பாங்க. அதை அப்படி போத்திட்டு வந்தானா மலையூர் மம்பட்டியான் படத்தில் பார்த்தீங்கன்னா மலையூர் மம்பட்டியான் அப்படி தான் வருவான். பல ரவுடிகள் அந்த காலத்தில் அந்த போர்வையை பொத்திட்டு தான் வருவாங்க. ட்ரெஸ் சட்டையெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்க மாதிரி ஒரு ரவுடி உட்காந்துருக்கான் ஒரு கல் மேலே. போகிற வர நூற்றுக்கணக்கான மாட்டு வண்டிகள் இங்கேருந்து ஆந்திராவுக்கு பொருட்களை ஏற்றிட்டு போகும் அப்படின்வாங்க. ஏற்றிட்டு போகும்போது அவனுக்கு 10 காசு, ஒரு காசு, 5 காசுன்னு சொல்லி மாமூல் கொடுத்துட்டு கொண்டு போய் அவனை முன்னாடி வச்சுட்டு போயிடணும். ஸோ இப்படி வழக்கமாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு இளைஞன் வரான் அவங்க தாத்தாவோட சேர்ந்து. வரும்போது தாத்தா இவனுக்கு போய் காசு கொடுக்குறீங்க அப்படின்னா, அவன் பெரிய ரவுடிடா தம்பி. ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா அப்படியே முறைச்சிக்கிட்டு பெரிய மீசை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். எந்திரிக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கான். சரி, இவனுக்கு பயந்து ஏன் தாத்தா அப்படி பண்ணுறீங்கன்னா அன்னைக்கு விட்டுறான். இன்னொரு நாள் போகும்போது, ஒரு நிமிஷம் தாத்தா வண்டியை நிறுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, நேராக போய் என்ன ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த துண்டை உருவி பார்த்தா அவனுக்கு 2 காலும் கிடையாது. இவ்வளோ நாள் ஏமாற்றி மீசியை மட்டும் பெருசாக வச்சு அந்த போர்வையை பொத்திட்டு உட்காந்துட்டு மாமூல் வாங்கிட்டு இருந்திருக்கான். வருஷ கணக்காக எல்லோரும் பயந்து கொண்டு பெரிய ரவுடின்னு எவனோ கிளப்பி விட்டுருக்கான். அதை அப்படியே எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி என்னென்னா, இவ்வளோ நாள் ரவுடின்ற மாதிரி பெரிய இது மாதிரி இப்போ அமெரிக்காவின் அடியாளாக செயல்பட்ட இஸ்ரேல் என்ன ஆகிறான்னா, மரண அடி வாங்கிட்டு இருக்கான். எந்த ஒரு சாதாரண நாடு கூட, இப்போ பாகிஸ்தான் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவ்வளோ அடி வாங்க மாட்டான். ஏதோ 4 அடி திருப்பி கொடுக்குற அளவுக்கு இருக்கான். ஒன்றுமே அவன் வறுமையில் வாடினா கூட. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள், பல சின்ன சின்ன நாடுகள் எடுத்துகிட்டா கூட, இப்போ இலங்கை எடுத்துட்டிங்கன்னா கூட, இலங்கை அவ்வளோ தாக்கினா கூட ஏதோ 4 பதிலடி கொடுப்பான். ஆனால் இந்த இஸ்ரேல் வாங்கின மரண அடி இன்றைக்கி காலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பண்ணிட்டோன்னா, ஏற்கனவே கமேனியை ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, நீ சரணடையணும் அப்படின்னாரு. கமேனி சொல்லிட்டாப்லையோ, நான் உயிருக்கே பயப்படல, இந்த உடம்பு என்னையா பெரிய இது, போனால் போயிட்டு போகுது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கு இறுதி எச்சரிக்கை விட்டா, உங்களுக்கு இன்னி மன்னிப்பே கிடையாது, உங்களை இன்னி இரக்கமே உங்களுக்கு காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு மருத்துவமனையில் சுரக்கா அப்படின்ற மருத்துவமனையில் பெரிய அட்டாக் பண்ணாங்க முதல் முறையாக. இதுக்கு யூரோப்பியன் யூனியன் ஃபுல்லாக கொந்தளிச்சான். அப்போ தான் சொன்னாங்க, ஏண்டா இப்போ இது காசாவில் மருத்துவமனையாக பார்த்து காலி பண்ணிட்டு கேட்டால் ஹமாஸ் ஒளிஞ்சிருக்கான், அடியில் ஒளிஞ்சிருக்கான்னு எல்லா மருத்துவமனையும் நாசப்படுத்தினீங்களே. வயதானவர்கள் அட்மிட் ஆகியிருந்தானே, நோயாளிகள் அட்மிட் ஆகியிருந்தாங்க, குழந்தை அட்மிட் ஆகிருந்தது, பெண்கள் எல்லாத்தையும் நாசக்காடு படுத்துனீங்களே. அப்போ எவனுமே வாயை திறக்கலை, எந்த நாடுமே கேள்வி கேட்கல. இன்றைக்கி சுராக்கா அப்படின்ற ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்துனதுக்கு எல்லாரும் பொத்துக்கிட்டு வரான். இது தெற்கு இஸ்ரேலில் இருக்குது. அந்த தெற்கு இஸ்ரேல் நகரத்தில் இன்றைக்கி காலையில் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி தாக்குதல் என்ன தொடர்ந்துருக்கு கரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செஜில் அப்படின்ற ஒரு அதிபயங்கர ஏவுகணையை முதல் முறையாக ஈரான் ஏவி இருக்கிறது. இது ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட, ஏற்கனவே ஃபட்டா 1 அப்படின்ற ஏவுகணை அதிநவீன ஏவுகணைகளை அவர்கள் ஏவி இருந்தாலும் அது ஒரு 1500லேருந்து 2000 கிலோமீட்டர் போகக்கூடியது. ஏன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இருக்குது. இஸ்ரேலோட இன்னொரு பகுதி 2600 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் நடந்திருக்கு ஈரான். இது ஃபட்டா 1 ஏவுகணை வைத்து மட்டும். இது ஈரானோட தயாரிப்பு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவுகணைகள் தயாரிப்பில் இந்தியாவும் அவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கு, ரஷ்யா செஞ்சுருக்கு, சைனா செஞ்சுருக்கு. இந்த 3 டெக்னாலஜி வச்சு தான் அவன் அதை தயாரித்திருக்கிறார்கள் ஈரான். ஸோ இப்போ இந்தியா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது வேறு விஷயம். ஸோ இப்போ இந்த ஏவுகணை தாக்குதலில் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, சஜில்ன்ற ஏவுகணை இன்றைக்கி காலையில் முதல் தாக்கி, இது அதிபயங்கரமான அதிக வெடிப்பொருட்களை தாங்கி கொண்டு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேலே அசால்ட்டாக 2500 கிலோமீட்டர் வரை சென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தக்கூடிய ஏவுகணை, மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணை தான் இந்த செஜில். இந்த செஜில் ஏவுகணை இன்றைக்கி காலையிலேருந்து அடிச்சு தூவம்சம் பண்ணியிருக்கு இஸ்ரேலில். பார்த்திங்க அப்படின்னா, இந்த இப்போ தெற்கு நகரான ஏற்கனவே டெல்லவைவு தலைநகரம், அங்கே போட்டு அடித்து அடியில் ஒரு 3-4 நாளாக மக்கள்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மெட்ரோ ஸ்டேஷனில் போய் ஒளிஞ்சிருக்காங்க, படுத்திருக்காங்க. பாவமாக இருக்குது இஸ்ரேல் மக்களை. ஏன்னா என்னென்னா, ஒரு பாவப்பட்டு தான் மனிதர்களாக பார்த்தாலும் அவர்கள் பாவமாக தான். ஏன்னா அவருடைய அரசாங்கமும் அவருடைய இந்த அரசியல் கட்சிகளும் இந்த இப்போ நெதன்யாகவும் செய்யக்கூடிய அக்கிரமத்திற்கு அப்பாவி மக்களும் பலியாகிறாங்க, அப்பாவி மக்களும் நாசமாகறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்படி என்ன பண்ணாங்கன்னா, எல்லோரும் சாரையாக ஓடி போய்
நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவங்களாம் இன்றைக்கி போய் மெட்ரோ ஸ்டேஷனில் பாயை விரித்து படுத்துருக்கேன். இந்த பழைய தலைகாணியை விரிச்சிட்டு ஓடிருக்காங்க, வீட்டை விட்டு ஓடி போய். எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் தான் பொந்துக்குள்ளே இருக்கும், எதுக்குள்ளே டனலுக்குள்ளே இருக்கும்ல. அப்போ எந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் நம்ம சாக மாட்டோம், உயிர் பழச்சிடலான்னு சொல்லி உள்ளே போய் மாட்டியிருக்காங்க, உள்ளே போய் படுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் வந்து இது இருக்குது. இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாகு பெரிய வீரன் மாதிரி ஒரு 2-3 நாள் ஆளை காணா இங்கேயே ஒழிஞ்சிட்டு திடீர்னு வந்து ஒரு சிதிலமடைந்த கட்டிடத்துக்கு முன்னாடி இருந்து இன்றைக்கி காலையில் பேட்டி கொடுக்குறாரு. நமக்கு காலைன்னா அவர் நமக்கு மிட் நைட்லேன்னு வச்சுங்களேன். பேட்டி கொடுக்கும்போதே விழுகுது பின்னாடி பகலில். ஆனால் வந்து அவர் தைரியமாக பேட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா தாக்குதல் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பில்டிங் மேலே வருது. அது பேட்டிக்கு இப்போ கேமரா வச்சுருக்கேன். நெத்தன்யாகு பேட்டி கொடுத்துருக்கும்போது அது பேக் ட்ராப்பில் வெடித்து செதறுது. உடனே இவங்கெல்லாம் வந்து கோடி மீடியா மாதிரி அங்கே இருக்கிறவங்க ஐயோ அப்பான்னு சொல்லி வெடிகுண்டுகள் விழுந்தாலும் தைரியமாக நெத்தன்யாகு நின்று பேட்டி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டாக விட்டுட்டு அவர்கள் சுற்றிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தொடர் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஆனால் அது பெரிய அளவில் இம்பேக்டை ஈரானில் ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதற்கிடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இவரை கொல்வதற்கு 2 நாள் திட்டம் போட்டாங்க இல்லையா, யாரை நம்ம கமேனியை. ஒன்றும் மண்ணாங்கட்டியும் ஒன்றும் பண்ண முடியல, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் பாம்பு, அதாவது குறிப்பாக அந்த நிலத்துக்கடியில் போய் தாக்கக்கூடிய இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா அது வேறு மாதிரியாக அமெரிக்காவுடைய ஏன்னா வாகனத்தின் மூலமாகத்தான் அதை கொண்டு வந்து ஏவ முடியும். அப்போ அமெரிக்கா நேரடியாக போரில் ஈடுபடுறதா தெரிஞ்சு போயிடும். இஸ்ரேல் வந்து அந்த குண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய விமானம் அவர்கள்ட்ட இல்லை. அப்போ அமெரிக்கா இறங்குச்சுன்னா ரஷ்யா இறங்கும். ஸோ இதை சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து தலைவர் வந்து யார் அப்படின்னா, நார்த் கொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, கிம் ஜாங் உன் வந்து எப்போவுமே இந்த மாதிரி விஷயத்தில் தலையிட்டது இல்லை. ஈரான் இந்த காசாவும் இஸ்ரேல் போர் வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எந்த வாயும் திறந்ததில்லை. ஆனால் இந்த முறை ஈரானை தாக்கியது வந்து இது வந்து ஒரு கொடூரமான விஷயம். இது வந்து ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நீ இன்னொரு நாட்டில் தாக்குதல் நடத்தலாம்? இதில் அமெரிக்கா மட்டும் இறங்குச்சு அப்படின்னா நாங்கள் யாருன்னு காட்டுறோம், நாங்களும் உள்ளே இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் மேலும் அமெரிக்காவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவர் நினச்சதை செஞ்சுடுவார். அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. எந்த அமைப்பு ஐநாவும் தலையிட முடியாது, மண்ணாங்கட்டியும் தலையிட முடியாது, இதுவும் வந்து அணு ஆயுத ஏஜென்சியும் தலையிட முடியாது. எவனுக்கும் கவலைப்பட மாட்டாப்புல, தூக்கி அடிச்சிடுவாப்புல. ஸோ அவரும் வந்து இப்போ ஈரானுக்கு இப்போ இங்கே வந்து இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா பல டிவியில் டிபேட்டில் உட்காந்து பல முன்னாள் இராணுவ வீரர்கள்ன்ற பேரில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இவங்களா ஒரு கதையை விட்டு கொண்டிருக்கிறார்கள். டிபேட்டுன்ற பேரில் இது போனவங்களாம் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஈரான் தனிச்சு விடப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல. ஈரான் அழிந்து விடும், வந்து கமேனி கொல்லப்படுவார்னுலாம் பேசிகிட்டு இருக்காங்க உட்காந்து. இப்போ அமெரிக்கா அறிக்கை கொடுத்துருக்கு நேற்று. அப்புறம் வந்து சைனா வந்து அறிக்கை கொடுத்துருக்கு நேற்று. அதே மாதிரி நேற்று இரவு இப்போ நமக்கு வந்து இன்றைக்கின்னு வச்சுங்களேன், நேற்று இரவு பார்த்திங்க அப்படின்னா வட கொரியா முதல் முறையாக அவர்களுடைய நாட்டு பத்திரிகையில் கிம் ஜாங் உன் சொன்னதாக ஒரு இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் வந்து அமெரிக்கா மட்டும் இறங்கட்டும், நாங்கள் உள்ளே இறங்குவோன்ற ரேஞ்சுக்கு சொன்னோன்னே இது மிகப்பெரிய இதாக இருக்குது. இதுக்கிடையில் வந்து ஒரு 5000-6000 பேர் வந்து நார்த் கொரியன்ஸை முதல் முறையாக நார்த் கொரியன் ஆர்மியை ரஷ்யாவுக்கு அனுப்பி, ஏன்னா ரஷ்யாவில் சில இடிபாடுகள்லாம் இருக்குது இந்த உக்ரைன் போட்ட குண்டுலெல்லாம், அதை சீரமைப்பதற்காக அவர்கள் இறங்கியிருக்காங்க. அவர்கள் எதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்காருன்னா, அவர்கள் தேவைப்பட்டால் அமெரிக்க நிலைகளையோ இல்லை வேறு நிலைகளையோ தாக்கக்கூடும் அப்படின்ற அச்சமும் நிலவுது. எனவே அவர்களும் இறங்கியிருக்கனால இப்போ எல்லாம் முந்தா நாள்லாம் டிபேட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை, இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய அடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா நாடும் உடனேலாம் சொல்லாது ரஷ்யா வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம், நாங்கள் பின்னாடி வரோம்லாம் சொல்லாது. சூழலை பார்த்து கொண்டு 7வது நாள் அமெரிக்காவோட ரியாக்ஷனை பார்த்து தான் அதிபர் புதின் வந்து அதை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுக்கு இங்கே வேலை இல்லை, 2 நாடுகள் சண்டை போடுதுன்னா அவர்கள் முட்டி மோதிக்கிறட்டும், ரெண்டா நீங்கள் வந்து உள்ளே வரக்கூடாது. அமெரிக்கா உள்ளே வந்தால் ரஷ்யா வந்து பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இது தேவையில்லாத வேலை அப்படின்ற எச்சரிக்கை இப்போ கொடுத்துருக்கா. சும்மா உட்காந்துட்டு டிவியில் என்ன தேவை வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேலை இன்றைக்கி அதிபயங்கர தாக்குதல் தொடங்கியிருக்கு. இது வந்து தெற்கு நகரத்தில் ஏற்கனவே வந்து இப்போ இது தலைநகர் டெல்லவியில் போட்டு அடியில் எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டான் பாதி பேர், பாவப்பட்ட மக்களை தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ அந்த கடற்கரை நகரத்துலேயும் பெரிய தாக்குதலை நடத்தினாங்கன்றதை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போது இஸ்ரேல் தெற்கு நகரான பீர் ஷபா அப்படின்ற நகரத்தில், இது ஃபுல்லாக மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய நகரத்துலேயும் அடி போட்டு பொழந்திருக்கு ஈரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அச்சத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.